சுவிசேஷம் பண்ணா போங்க, இல்லை சிபிஐக்காரன் பிரசங்கம் பண்ணா நீங்கள் போங்க. எந்த பிரசங்கம் நடக்குதோ அங்கே நீங்கள் எல்லாரும் போங்க. ஜீவோலி மக்களெல்லாம் போனோம். எங்கெல்லாம் போய் சுவிசேஷத்தை இன்னும் கற்று தேர முடியுமோ அவ்வளோக்கு தேறிடுங்க, தப்பு இல்லை. ஆனால் நீ போகாதன்னு சொல்லுவான். எல்லாம் அவன் எல்லாம் ஆம்பளையும் கிடையாது பொம்பளையும் கிடையாது, அவன் தான் பேய்களுக்கு ஊழியம் செய்கிறவன், அந்தி கிறிஸ்து ஊழியம் செய்கிறவன். விசுவாசிகளை எப்படி கட்டலாம்? நீ அங்கே போகாத. இப்போ என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் மோன்சலாசர் மீட்டிங் போகிறேன், போங்க. ஓகே, உங்களுக்கு எங்கே தோணுதோ போங்க. அதனால தான் நமக்கு சேரலெல்லாம் இங்கே காலியாக இருக்கிறது. சுவிசேஷம் யாருக்கு எங்கே கிடைக்குன்னு சொல்ல முடியும். எல்லா இடத்துலையும் இயேசு தான் அற்புதம் செய்ய முடியும். மோன்சலாசர் அற்புதம் செய்ய முடியாது, டிஜே செய்ய முடியாது, நான் செய்ய முடியாது. அற்புதம் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. நீ எந்த சபையில் போய் எப்படி ஆண்டவரை கூப்பிடுறாயோ அது நிமித்தம் தான் எனக்கு விடுதலையே தவிர அல்ல நாங்கெல்லாம் ஜெபிச்சல்ல. புரியுதா? அது உங்க இருதய உடையும் பொழுது அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நான் அந்த காலத்தை சொல்லுவேன், என்ன சபரிமலையை கூட்டிகிட்டு போங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லுவேன். எங்கே போனாலும் கூப்பிடுற இடத்துல ஓடி வர்றது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். உட்கார்ந்து எளிமை நடக்க முடியாது. நடந்து வந்து உங்களை அற்புதம் செய்ய போகிறதில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்துவை தேடுங்க, 8 திசைகளையும் தேடுங்க. உங்களுக்கு எந்த ஊழியக்காரன் ஜெபம் பண்ணா பிடிக்குமா தேடுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த கள்ள ஊழியக்காரர்கிட்ட மட்டும் போகாதீங்க. நற்செய்தி கொடுத்து போகாத, உபவாசம் கொடுத்து போகாத, நீ சபை விட்டு வெளியே போகாத, உன்னை வஞ்சித்து விடுவார்னு சொன்னால் தசம காணிக்க அவனுக்கு போயிருன்னு தான் பயம். பிரதர் எளிமையில் இல்லைங்க. இவருக்கு பாஸ்டர் ஒரு முறை என்ன கூப்பிடுறாரு, உங்கள் ஊர் கோயம்புத்தூர் இல்லையா, நான் உங்களுக்கு யாருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். பாஸ்டர் பேர் நமக்கு இப்போ வேண்டாம், ஆனால் சம்பவம் சொல்லியிருக்கிறேன், இன்னும் எல்லாருக்கும் தெரியணும். இவருக்கு சபை பாஸ்டர் இல்லையாரு, நீங்கள் ஜேபிஆர் பாஸ்டரா? ஆமாம். ஏசு பிரியர் புக்கு வெளியிடுறீங்களா? ஆமாம். ஜீவொலி ஜபக்கபுரம் புக்கு வெளியிடுறீங்களா? ஆமாம். மார்த்தாண்டத்தில் எந்த பக்கம் இருக்குது? கடையால் பிரதேசத்தில் இருக்குது. நான் புக்கை படித்தேன். ஆனால் உங்கள் சபைக்கு தான் செல்வம் வராரோ? எனக்கு எந்த செல்வம்? அது கோயம்புத்தூர்லேருந்து வர. அவர் என் சபை தான் வந்துட்டு இருந்தார். அவரை ஏற்றிடாதீங்க, என்ன உள்ளே விட்டுறாதீங்க. ரொம்ப அயோக்கிய பய, உட்காருங்க. ரொம்ப அயோக்கிய பய. இங்கேயே பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டான். என்ன பிரச்சனை பண்ணி உங்களுக்கு தான் தெரியும். இங்கே நிறைய பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டான். சபையை ஏற்றாதீங்க. அவருக்கு என்ன கோயம்புத்தூரை விட்டு அங்கே ஜீவோலிக்கு தான் வரணுமா? என் சபைக்கு வந்தால் என்ன? ரட்சிப்பு நான் தானே கொடுத்தேன். இப்போயும் அங்கே வராவன், அங்கே வந்து சாட்சி சொல்கிறான். என் சபைக்கும் சாட்சி சொல்ல வேண்டியது தானே? பாஸ்டர் இப்படிப்பட்டவங்களெல்லாம் அனுமதிக்காதீங்க. என்ன இன்னும் எனக்கே ஆலோசனை சொல்லுகிறேன்னா, அவன் எப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்து. கையில் கிடச்சான்னா நல்லா உரலில் போட்டு இரும்பு உலக வச்சு நொய் நொயின்னு குத்தி இருப்பேன். நான் சொன்னேன் ஒரே பதில், இந்த பிரச்சனையை நேரில் வந்து சொல்லுங்க. நான் போனை கட் பண்ணிட்டான். அதுதான் உங்கள்கிட்ட நான் லைட்டாக சொன்னேன். பாருங்கள், இதெல்லாம் சொல்லக்கூடாது. சாட்சி எங்கே வேணும்னாலும் சொல்லலாம் இல்லையா? இப்போ இங்கே தான் ஜீவொலி தொலைக்காட்சி இருக்கிறது. இங்கே சாட்சி சொன்னால் உலகமெங்கும் போகும். ஆனால் அவன சபையில் சாட்சி சொல்லணுமா? இங்கே வந்து தப்புன்னா அப்போ இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற தப்புன்னு சொல்கிற ஊழியக்காரன் எவனா இருந்தாலும் அவன் தான் அந்தி கிறிஸ்து. கையை தட்டலாம். அதே மாதிரி திருப்பூர்லேயே பெருந்துறை எலுமினில் ஒன் சபை பாஸ்டர் என்ன சொன்னார், இங்கெல்லாம் ஊழியத்துக்கு வர்றதுக்கு என்ன வாணியம் பண்ணார்? புள்ள செத்தப்போ வந்தோம், ஓகே. ஆனால் புள்ள சாவறது எடுத்தானா? புள்ள செத்தப்பறம் தான் வந்தான். ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி வர்ற ஊழியம் இந்த ஊழியம்தான். சரியா? ஒரு 2வது பொண்ணுக்கு பொருத்தனை வாங்கியிருக்கிறேன். சாவு வருது, அவகிட்ட செத்து போனா அவன் சகோதரி நிற்கிறா, அவளையும் கொண்டு போயிடுவா, பொருத்தனை செலுத்துன்னு சொன்னேன். பொருத்தனை செலுத்தினாய், ஆனாலும் அவள் விஷத்தை அருந்தினாள். ஆனால் இன்று உயிரோட தானே இருக்கிறா. அதே இந்த ஊழியம், மரணத்தை தடுக்கிற ஊழியம். ஆனால் 10 வருஷமா சபைக்கு போற, உன் வீட்டில் ஒரு உயிர் போய்
அதை தடுக்க தெரியாத ஊழியக்காரன் அவன் ஊழியக்காரனே அல்ல, பேய்க்கு பலியிட சொல்லு, உட்காரு. ஆனா இந்த சபையில 2 ஆத்மா நான் இழந்திருக்கிறேன். சொன்னேன், வீட்டில் மரணம் வருது, புலம்பல் அதிகாரத்தின்படி உன் வீட்டில் மரணம் வருகிறது, பொருத்தனை செலுத்த அல்ல கையை பிடிச்சு காலை பிடிச்சு கெஞ்சி கூத்தாடினே, மரணத்தை தடுப்பதற்கு முடிந்தவரை போராடினேன். அப்புறம் சொன்னேன், இனி அவ்வளவுதான், அது மாதிரி முடிஞ்சு போச்சு. அதான் நேத்தைக்கு சொன்ன 2 சாட்சி. சாவை தடுக்கிற ஒளியா சொன்ன கேட்கிறேன்னா சாவையும் அனுமதிச்சு சிலுவையும் வச்சுக்கிட்டு தான் வருவான் இந்த ஊழியக்காரன். ஏன்னா அப்படிதான் ஆண்டவர் பயன்படுத்துறா. மரணத்தை தடுத்து ஜீவனை கொடுக்கிற ஒளியா. ஏனென்றா இந்த சபை மக்களுக்கு மரண வாசனை வந்தால் எனக்கு தெரியும், ஜீவனுக்குரிய வாசனை வந்தால் எனக்கு தெரியும், பாவம் செய்தால் எனக்கு தெரியும். ரோஜாப்பை முகர்ந்து பார்ப்பது போல பாவம் செய்தவர்களை முகர்ந்து கண்டுபிடிப்பேன். நான் இங்க நின்றுட்டே கண்டுபிடிப்பேன். ஆக மூஞ்சியை கொண்டு கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. பாவத்தை தடுக்கிற ஊழியா. உலகத்தில் பிறக்கிற எந்த ஊழியக்காரனும் பாவத்தை தடுக்கிற ஊழியத்தை செய்யணும். செஞ்சா அவன் சபையில் ஆத்மா வராது, ஆனா பரலோகத்துக்கு ஆத்மா போகும். எது வேண்டும்? இயேசு எபேசியர்ல சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாதிருப்பார்கள், கர்த்தருக்கென்றே செய்யா. நானும் மனுஷருக்கென்று செய்தா என்னுடைய டெலிஃபோன் பண்ண அத்தனை வரையும் ஒரு முறை வந்துட்டு போங்கன்னு சொன்னா, நான் இது போல 10,000 கட்டடம் கட்ட வேண்டியது இருக்கும். கட்டணமா கட்டண்டாமா? வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஃபோன் ஊழியத்தை நிறுத்தினாலே போதும், எல்லாரும் இங்கே வந்து நிற்பாங்க. ஏன்னா டிவியை பார்த்துட்டு இருக்க முடியாது அவங்களுக்கு. இந்த ஊழியத்தில் வந்தே ஆகணும். இப்போ ஃபோனில் ஜெபம் பண்ணி விடுதலை கொடுக்கறனால ஃபோனில் ஜெபம் பண்ணாலும் பாஸ்டர். இப்போ என்ன, மூக்கில் சளி வந்தாலும் இப்போ கூப்பிடுவாங்க. அதான் ஒரு பெரிய கஷ்டம். கேன்சர் வந்தால் கூப்பிடுங்க, வரேன். சின்ன சளிக்கு பாஸ்டர் 3 நாளாக பார்க்குறேன், ஜலதோஷமாக இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சரி, சாயங்காலம் மூக்கில் ஜலதோஷம், அடுத்த கடன் காலையில் ராத்திரி பாஸ்டர் தூக்கம் வரல, மணி எத்தனை 11:45. தூக்கம் வரல, பைபிளை படியா என்ன எழுப்புறேன்னு கேட்டா, தூக்கம் மாதிரி ஜெபம் பண்ணுங்க. உன் புருஷன் பார்த்துட்டு என்ன எழுவான்? 11 மணிக்கு புருஷன் குரட்டை பட்டு தூங்குமா. இப்போ அவன் ஃபோன் பண்ணும்போது தான் புருஷன் முழிப்பு வரும். பாஸ்டர் அது மெதுவா, பாஸ்டர் தூக்கம் வரல, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் சந்தேகம், இந்த புருஷன் சந்தேகம் வரும், பாஸ்டருக்கு என் பொண்டாட்டி சந்தேகம் வரும், கனெக்ஷன் இருக்கோன்னு சொல்லிட்டு சந்தேகங்களை உண்டாகும். சந்தேகப்படக்கூடிய அளவுகளுக்கு ஃபோன்களை பயன்படுத்தாதீங்க. உற்சாம கையை தட்டலாம். அல்லேலூயா. அடுத்த வருதி வருவா, விடிய காலம் 3:30 மணிக்கு வருவா. 3:30 மணிக்கு டெலிஃபோன் பண்ணுவான், பாஸ்டர் என் புருஷன் சரியில்லை பாஸ்டர். புருஷன் சரியில்லைன்னா ஜெபம் பண்ணுங்க. ஏன்ட்ட நான் என்ன உருவாக்க முடியுமா? கை காலிச்சு உருவாக்க முடியுமா? புருஷன் சரியில்லை, எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விடுறாரு, இவருக்கு எதங்களும் தொடர்பு இருக்கோ இல்லையோ ஒன்று கண்டுபிடிச்சி சொல்லுங்க. நான் என்ன சிபிஐ இன்வெஸ்டிகேஷனா? கண்டுபிடிச்சு சொல்லணுமா? சரி, நான் கண்டுபிடிப்பேன். நான் ஜெபம் பண்ணாலே கண்டுபிடிச்சிருவேன். நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? பிரிக்கிறது என் வேலை இல்லை, சேர்க்கிறதா என் வேலை. அல்லேலூயா. நான் கண்டுபிடிச்சா சொல்லுவேன், உன் புருஷா இன்னொரு இடத்த தொடர்பு வச்சிருக்கான்னு சொல்லுவேன்னு வைங்களேன். அவ்வளோதான். டைவர்ஸில் போ. ஜேபிஆர் சொல்லிட்டாரு. என்ன பிரதர் டைவர்ஸ் கேட்டா பிறகு நான் கோர்ட்டில் சாட்சி சொல்லணும். அப்போ கோர்ட்டு கேட்கு, யார் இப்படி தீர்க்க சொன்னியா? தீர்க்கசன் சொன்னியா? ஆமாம் சொன்னேன். அப்போ டைவர்ஸுக்காரன் நீ தான் குற்றவாளி, நீ 1ஆம் பிரதி போ, நீ 1ஆம் பிரதி. சேர்த்துருவாங்க. குடும்பத்தை பிரித்த பாவம் நமக்கு எதுக்கு? நாங்கள் பாவம் பண்ணி கொடுக்கறத நம்ம வேலை இல்லையா? உன் புருஷன் பாவம் செய்தா பாவத்தை மன்னிக்கிறதா ஜெபம் பண்ணலாம், பாவத்தை பிடுங்கிற ஜெபம் பண்ணலாம். பாவம் செய்தேன்னுட்டா நிறைய வரி தான் கொஸ்டின். நிறைய குடும்பங்களில் ஸ்திரீகள் என்னிடத்தில் ஃபோன் பண்ணி இப்படி தான் பிரச்சனை பண்ணுறாங்க. ஒரு நாள் சிரித்து பேசலைன்னா போதும், புருஷன் இன்னைக்கு போனார், லேட்டாக வந்தார், என்ன காரணம்னு பாஸ்டர் கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு. ஏன்னா நகையை கண்டுபிடிச்சி கொடுக்குறோம், பணத்தை கண்டுபிடிச்சி கொடுக்குறோம். அவன் எப்படி கண்டுபிடிச்சி கொடுக்கணும்? கொடுத்தா ஒரு ஆம்பளை தப்ப முடியுமா? ஒத்த ஆம்பளை கிடைக்குமா? ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி புருஷர்கள் இது மாதிரி என் மனைவி சந்தேகமாக இருக்குது, மனைவி கேரக்டர் ஒன்று பார்த்து ஜெபம் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னால் ஒத்த பொம்பளை தப்புமா? தப்பவே முடியாது. ஏன்னா பிரசங்கி சொல்லுகிறார், 1000 பேர்ல ஆம்பளைய பார்த்துருக்கிறேன், ஆனால் 1000 பெண்கள்ல ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்லைன்னு. வசனம்
1000 ஒரு பொண்ணு இல்லையா? பிரசங்கி சொல்கிறாரு. அவரை பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ள முடியுமா? ஆனால் நான் சொன்னால் உள்ளே போட்டுருவாங்க. உள்ளே போட்டாலும் 10 பேரை ஜோம் பண்ணி 10 பேரை கிறிஸ்தவனாக மாற்றிக்கிட்டு வருவோம். ஆனால் ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டேன். ஐம் நாட் ரெடி. உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தில் பேய்கள் செய்கிற அட்டகாசங்கள் மகா பெரியது. நான் நம்ம எல்லாம் சிரிச்சுட்டு இருக்கிறோம், இவன் மட்டும் அழுதுட்டு இருக்கிறான் பாருங்க. என்ன பிரச்சனை பிரதர்? இப்போ என்ன பண்ணுது? என்ன HIV-யா? அது ஒரு பாலியல் வியாதி இல்லையா? அது எப்படி உனக்கு தெரியும்? எந்த மருத்துவர் பரிசோதனை பண்ணினாரு? பிரதர் என்ன சொல்றாரு அவரு? ஒரு பாலியல் வியாதி அது அப்படி அவனுக்கு இருக்குன்னு அவன் சொல்றான். நீங்க மறைச்சிட்டீங்கன்னு சொல்றான். எது உண்மை? அவன் சொல்ற உண்மையா, நீங்க சொல்ற உண்மையா? எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு சமூகம். இப்போ அப்படி சொல்லிட்டு இருக்கிறான் இல்லை. அதில் மருத்துவ பரிசோதனை ஒன்றும் சொல்லலை இல்லையா? பிரதர் அல்ற நிறுத்துங்க. சரி, உங்களுக்கு இப்போ HIV இருக்குது இல்லை? இருக்குது. தீர்த்துட்டா போச்சு இல்லை? ஏன் தீராது? ஏன் மாற்ற முடியாது? அப்போ எங்கேயோ பாவத்தில் விழுந்து வந்திருக்கிறாரு. அது உண்மை. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். எத்தனையோ அல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடா. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம். அல்லேலூயா. ஒரு முறை நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு செல்கிறோம் புத்தகங்களை விநியோகம் செய்வதற்காக. பால் தினகரன் அவர்கள் பேசுவதற்கு வருகிறார் அவருடைய பல்கலைக்கழக வளாகத்தில். நாங்கள் ரோட்டோரம் வந்துட்டு புத்தகங்களை எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எந்த தடையும் அவர் செய்யலை. புத்தகங்களை கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது, ரிட்டர்ன் வரும்போது, பள்ளியாடியைச் சேர்ந்த ஒரு சகோதரன், சுமார் 23 வருடங்களாக ஊரை விட்டு ஓடிப்போன ஒரு சகோதரன், இந்த மகன் சொன்ன இதே ஒரு வியாதினால் அவன் கோவை மாவட்டத்திலே தங்கி, தாய்க்கு தெரியாது, தகப்பனுக்கு தெரியாது, பெற்றோர்களுக்கு தெரியாது, உற்றாருக்கு தெரியாது, உறவினருக்கு தெரியாது. ஆனால் திருமணம் நடக்கலை. திருமணம் அவங்க பார்க்குறாங்க. அது எனக்கு குடும்ப வாழ்க்கையை நான் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ஓடி போன ஒரு சகோதரன். அந்த சகோதரன் தன்னை அறிமுகப்படுத்தி, நான் உங்கள் ஊருக்காரர் தான் என்று சொன்னார். ஏன் பிரதர் இங்கே இருக்கீங்க? அது சொல்லார், எனக்கு இத்தனை வருடமாக இந்த வியாதி இருக்கிறது. நான் சொந்த ஊர்லேயே மருந்து வாங்கி சாப்பிட்டேன். இதுக்கு முடிவே கிடையாது. இதுக்கு முடிவே கிடையாது. அந்த வியாதி உண்டுன்னா மரணத்தில் தான் நிற்கும்.
ஆனால் கர்த்தர் கை வச்சா வாழ்வு உண்டு. ஆனால் பெரும்பாலும் பன்மை இப்படி தான் இருக்கும். 90%, 99% சாவு தான் வரும் பரிகாரம். ஆகவே நான் சாகும் வரைக்கும் இந்த வியாதி ஊருக்கு தெரியக்கூடாது, உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி கோவை மாவட்டத்தில் மெடிக்கல் ஸ்டோரில் வேலை பார்க்குறேன். அவர் மருந்து தன்னுடைய சம்பளத்தை மெடிக்கல் ஸ்டோரில் அதை கழித்து விடுவாங்க. நான் லாட்ஜில் தங்கி இருக்கிறேன், எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை வருமா என்று கேட்டார். அல்லேலூயா, உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போது வரும் எந்த வியாதியானாலும் எப்போது நம்ம மனது உருகுகிறோமோ அப்போது தேவன் நம்மை சொஸ்தமாக்குறவர், சர்வ வல்லவர். இங்கே அவர் கை குறுகி போகிறது இல்லை. இது உலகத்துக்கே சொல்லுகிறேன். இதே மாதிரிப்பட்ட பிரச்சனைக்குரியவர்கள் நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆகவே வியாதியை நீக்கிறது, குஷ்டத்தை நீக்கி இருக்கிறார் இல்லையா? குஷ்டத்தை குணமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. கூடனை பார்க்க வச்சிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் என்ன இருக்கு? ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த சகோதரனுக்கு ஃபோன்லேயே ஜெபம் பண்ணி ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார்கள். உற்சாகமாக கையை தட்டுங்க. திண்டுக்கல்ல நம்முடைய சபை உறுப்பினர் ஒருவர், அல்லேலூயா, அவர் 6 மாதத்துக்கு தான் வருவார். சமீபத்தில் ஃபோன் பண்ணார். எப்படி ஃபோன் பண்ணாருன்னு சொன்னால், பிரதர், திண்டுக்கல் அரசு மருத்துவமனையிலிருந்து எனக்கு நர்ஸுகள் ஃபோன் பண்ணி ஒரே தொந்தரவு, நீ சிகிச்சைக்கு வா, நீ சிகிச்சைக்கு வா, சிகிச்சைக்கு வா. ஏன் சிகிச்சைக்கு வரணும்? நான் ஏன் வரணும்? நான் தான் இப்போ சரியாயிட்டேனே, ஜீவொலியில் போய் சரியாயிட்டேனே, ஜீவொலியில் பொருத்தனை கொடுத்தேன், சரியாயிட்டேன். அப்போ நான் இப்போ இதுக்கு வரணும்? அது உனக்கு வியாதி இருக்குது, உன்னை மறுபடியும் பரிசோதிக்கணும் இன்னும் சொல்லி திண்டுக்கல்ல இந்த பையன் எங்கே இருக்கிறான்னு சொல்லி ஊர் முழுக்க தேடி விசாரித்து இவனுக்கு இருக்கிற அந்த கொள்ளை வியாதியை பப்ளிசிட்டி பண்ணிட்டு போனாங்க. எனக்கு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரதர், தூக்கு போட்டே செத்துடலாம் போல இருக்குது. நான் இப்போ அமைதியாக வேலை செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அங்கெல்லாம் வந்து என்னை தேடிருக்காங்க. கூட 4 நர்ஸுகள் வர்றாங்க. கூட வீடு வீடாக தேடி இவன் எங்கே இருக்கிறான், இவனுக்கு என்ன வியாதி இருக்குன்னு சொல்லி. நான் நேர மருத்துவரை வைப்பார். உன் சிகிச்சையை, அந்த சிகிச்சை ரிப்போர்ட்டை காட்டு, இல்லை